செங்கல்பட்டு மாவட்டம் பழைய கல்பாக்கத்தில் தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஆக்ரோஷமாக கடல் அலைகள் எழும்பி வருவதால் தற்போது மீனவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் பழைய கல்பாக்கத்தில் தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பென்சில் புயலானது இன்று இரவு அல்லது நாளை கரையை கடக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று இரவு கரையை கடக்கக்கூடும் சூழ்நிலையில் தற்போது பழைய கல்பாக்கம் பகுதியில் கடலானது மிக சீற்றத்துடன் காணப்படுகிறது. அலைகள் மிகவும் ஆக்ரோஷத்துடன் காணப்படும் காட்சிகளை தொடர்ந்து நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோனிஷா, தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கல்பாக்கம் பகுதியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது பென்சில் புயலானது காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே இன்று இரவு 7 மணி அளவில் கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கல்பாக்கமானது அதனை ஒட்டி இருப்பதால் அங்கு தாக்கம் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை எமது செய்தியாளர் தகவல் தர கேட்கலாம். செய்தியாளர் ராம்குமார் தகவல்களை தர காத்திருக்கிறார். ராம்குமார், தற்போது கல்பாக்கம் அருகே இருப்பதால் அங்கு புயல் கரையை கடக்கும் போது அங்கு தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், அங்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள். புயல் கரையை கடக்க இன்னும் காலதாமதம் ஆகும் என்ற நிலையில் தற்போதும் இந்த சூறைக்காற்று என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதி மகாபலிபுரத்தை முன்பு இருக்கக்கூடிய கோவளத்திலிருந்து மகாபலிபுரம் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பழைய கல்பாக்கம் இங்க 9 கிராமங்கள் இருக்கிறது. 3 மீனவ கிராமங்கள் மற்றும் மற்ற கிராமங்கள் 9 கிராமங்கள் இருக்கு. இங்க கடல் காற்று சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலை பெரிய பேய், அதாவது பேய் அலை மாதிரி கடல் சீற்றம் நம்ம நேரடியாக அந்த காட்சியை காண முடியுது. அதாவது காலையில் இருந்ததை விட தற்போது கடல் அலையானது அதிக அளவில் வேகத்துடன் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கரையோரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கரையோரம் கடல் நீர் உள்ளே போகக்கூடிய காட்சியை நம்ம காண முடியுது. அதாவது ஒரு பிரம்மாண்டமான அலையோடு தற்போது சூறைக்காற்றுடன் கடுமையான மழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய பழைய கல்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வீட்டுக்குள்ளே ஒடுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அனைத்து படகுகளும் கடலோரத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரை இங்கு அதிகாரிகள் யாரும் இந்த பகுதியில் வரலன்னு சொல்லி பொதுமக்கள் மீனவர்கள் குற்றம் சாட்டிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த பகுதியில் கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்குது நேரடியாக காண முடியுது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் லோகேஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். மிகவும் வேகத்துடன் சீற்றத்துடன் கடுமையாக வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சூறை காற்று என்பது நிற்க முடியாத அளவில், அதாவது ஆட்களை கூட தள்ளி கொண்டு போகக்கூடிய அளவில் பெரிய அளவில் இருக்கு. அதே போல இந்த சூறை காற்றுடன் கடுமையான கனமழையும் பெய்து வருவதால இந்த மக்கள் இயல்பு வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வராங்க. இங்க வடநெமிலி, அதே போல முதலை பண்ணை, அதே போல நெமிலி உள்ளிட்ட பல மீனவ கிராமங்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வீட்டுக்குள் ஒடுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே இந்த கடற்கரை பகுதி என்பது முழுவதுமா அரவமற்ற பகுதியாக தான் காண முடியுது. நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அதே போல கடல் அலையை பார்க்கிறோம். ஆக்ரோஷமாக மிகவும் பிரம்மாண்டமாக அந்த அலை வந்து கொண்டிருக்கிறது. கடல் நீர் ஊருக்குள் போகக்கூடிய அளவுல பெரிய அளவுல அலைகள் வீட்டுக்குள் புகக்கூடிய நிலைமையில இருக்கு. இந்த பகுதியில நிறைய ரெசார்ட்டும் இருக்கு. அதே போல மீனவ கிராமங்களும் இருக்கு, வீடுகளும் இருக்கு. யாருமே ஆள் அரவமற்ற பகுதியாக இருக்கு. அதே போல மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய வகையில இங்க
கற்கள் போடப்பட்டிருக்கு. இது வந்து அந்த கற்களை அலைகள் வந்து ஓங்கி அடிக்கும் போது பிரம்மாண்டமாக அந்த கடல் நீர் வெளியே வரக்கூடிய காட்சியை நம்ம காண முடியுது. ஒட்டுமொத்தமாக இந்த பழைய கல்பாக்கம் பகுதி கிட்டத்தட்ட 9 மீனவ கிராமங்கள் மற்றும் கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி. இந்த பகுதி முழுவதும் ஒரு அடிப்படை வசதி கூட இந்த அரசு வந்து செய்து கொடுக்கலன்னு பொது மீனவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. நேரம் செல்ல செல்ல, அதாவது புயல் காற்று நேரம் வந்து காலதாமதமாக ஆனாலும் காற்றின் வேகம் தற்போது வரை அதிகரிச்சு தான் இருக்கு. அதே மாதிரி கடல் அலையும் அது பெரிய அளவில் அடிச்சுட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த பகுதியில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவி வருகிறது மோனிஷா. அதே போல இந்த மரங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் பொறுத்த வரைக்கும் தென்னை மரங்கள், தென்னை தோப்புகள் அதிகமா இருக்கு. அங்க மரங்கள் வந்து இந்த சூறைக்காற்றுல விழக்கூடிய நிலையில ஒரு பேய் காற்று போல அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நம்ம காண முடியுது ஒவ்வொரு இடத்துல. அதே போல இந்த பகுதி முழுவதும் வந்து மின் துண்டிப்பு, அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆங்காங்கே வந்து மின் கம்பங்கள் விழும் என்ற காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமே வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், பொதுமக்கள், அனைத்து தரப்பு மக்களும் வந்து வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். இந்த பகுதி முழுவதே ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது மோனிஷா. ராம்குமார் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் தன்னுடைய கோர தாண்டவத்தை காட்ட தொடங்கியுள்ளது. நேரம் செல்ல செல்ல மழையும் காற்றின் வேகமும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. வர்ணியா, இது குறித்த தற்போதைய நிலவரம் என்ன, மேலும் செய்திகள் என்ன பதிவு செய்யலாம்? மோனிஷா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புயல் கரையை கடக்க இன்று இரவு அல்லது நாளை ஆகலாம் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நாம் அண்மை செய்தியை இது குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புயல் கரையை கடக்கும் பட்சத்தில் இன்னும் கனமழைக்கு, அதிக காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்குமாறும் தொடர்ந்து கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பொதுவாக மாமல்லபுரம், புதுச்சேரி இடையே கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் கடல் அலைகள் தொடர்ந்து ஆக்ரோஷத்துடன் காணப்படுகிறது. சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் மக்கள் அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்த்து தங்களது இல்லங்களே பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்காக களத்தில் நிற்கும் எமது செய்தியாளர்கள் நொடிக்கு நொடி தகவல்களை வழங்கிக் கொண்டு இருக்கின்றனர். செய்திகளை சேகரிப்பதில் பல்வேறு தொடர்ந்து இடையூறுகள் இருந்தாலும் தொடர்ந்து அண்மை விவரங்களை வழங்கி வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் பழைய கல்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பழைய கல்பாக்கம் பகுதியில் தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அண்மை செய்தியை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு பழைய கல்பாக்கம் பகுதியில் தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என்று கூறப்படும் நிலையில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் பழைய கல்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பி வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதி மீனவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் பழைய கல்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது.